வணக்கம். வாழ்க வளமுடன். தெரியாத மருத்துவ சொற்கள், அதன் தமிழ் விளக்கம் என்கிற தொடர்ல பல பதிவுகள். இப்ப நம்ம பார்க்க போறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அத மிக எளிமையாக தமிழில் எடுத்துரைப்பது என்ற ரீதியில் இப்ப நம்ம பார்க்க போற தலைப்பு ஹெலோமா. இது என்னடா ஹெலோமா என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். கடினத்தோல். இந்த கடினத்தோல் ஹெலோஸ் என்ன நெயில் கார்ன் என்ன சொல்லக்கூடிய ஒரு சொல்லில் இருந்து வந்தது தான் இந்த ஹெலோமா. சதையில் ஏற்படக்கூடிய ஆணி கால்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி போன்றிருந்தாலும் சற்று வேறுபாடு உடையது. கலோசிட்டி என்கிற பெயருடையது. கலோஸ் என்ன ஹார்டு ஸ்கின் அர்த்தம், அதாவது கடினமான தோல் என்ன அர்த்தம். மேல் தோலானது கெட்டியாகி தடித்து விடுவதாகும். உள்ளங்கைகள் உள்ளங்கால்களில் பொதுவாக காணப்படும் இந்த பகுதிகளில் உள்ள தோலானது தொடர்ந்துள்ள அழுத்தத்தாலும் உராய்வதாலும் அவ்விடத்தில் உள்ள தோலின் அமைப்பு பெரிதாகி விடுதல், மிகவும் தோல் கடினமான, அந்த மாதிரி தோல் கடினமாகும் போது அந்த இடத்துல தோன்றும் வலி என்கிறது தான் இந்த ஹெலோமா. சரி, இந்த ஹெலோமாவை போக்கக்கூடிய ஹோமியோபதி மருந்துகள் என்ன பார்த்தோம்னா, கிராஃபைட்டிஸ்ங்கிறது முதல் மருந்து. தோல் சொரசொரப்பாகி தடித்து விடுதல். சரசபரிலாங்கிற மருந்து தோல் கெட்டியாகும் தன்மையை போக்கக்கூடிய மருந்து. லைகோபோடியம் என்கிற மருந்து தோல் தடித்து கடினமாகும் தன்மையை போக்கக்கூடிய மருந்து. இது எல்லாமே கல்கேரியா புளோரிகா என்கிற மருந்து கடினத்தோல் என்கிற இந்த ஹெலோமாவுக்கு குறித்து காட்டப்படக்கூடிய மருந்து. அதனால பிரச்சனை என்னவா இருந்தாலும் சரி, அதை புது புது பெயர் வைத்து சொன்னாலும் குறித்து காட்டினாலும் ஹோமியோபதி மருத்துவம் என்கிறது தொடர்ந்து செய்து கொள்ளும் போது குறிகளுக்கு ஏற்ப மருந்து எடுத்து கையாளும் போது கண்டிப்பாக வியாதி என்கிறது விலகி செல்லும் என்கிறது அனுபவம். அதனால புது பேர் என்று சொல்லி திகைத்து நிற்காமல் நல்ல மருத்துவத்தை நாடும்போது உடல்நலம் உடனடியாக காக்கப்படும். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைப்பதற்கு பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த பதிவை ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். இந்த மாதிரி பல பதிவுகளை தாங்கியுள்ள உடல்நலம் மற்றும் பேசக்கூடிய ஆரோக்கியத்தை மட்டும் எடுத்துரைக்கும் பதிவுகள் அடங்கிய பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் 1200 பதிவுகளுக்கு மேற் கொண்ட ஒரு லைப்ரரி என்கிற ஒரு இடத்தை அடைந்துள்ளது. இதை உங்கள் நண்பர்கள் உறவினர்களிடம் பெருமையுடன் எடுத்துக் கூறுங்கள். வாழ்க